சுவையும் ஆரைக்கும் இருந்து கம்மா சமையல இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா இந்த கோழி கார ஃப்ரை. கோழி கார ஃப்ரைனா ஒன்றும் இல்லைங்க, காரசாரமாக சாப்பிட்றது தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சு எதுவும் பண்ணிக்க மாட்டோம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொருள் தான், அதுவும் அன்றாட யூஸ் பண்ணுற அந்த பொருளாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகு சீரகம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் வந்து இந்த சிக்கன். இந்த 4 பொருளை வச்சு எப்படி குக் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து வீட்டில் குக் பண்ணும்போது அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய், அப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு வேறு என்ன மசாலா, இந்த மாதிரி நிறைய மசாலா போட்டிருப்பீங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சில பேருக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி இதமான ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியம் மிளகு சீரகம் தான். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்துருங்க. கோழி கார ஃப்ரை தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வரமிளகா 3 வரமிளகா, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். ஏன்னங்க இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போ போல தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கனை போட்டு நம்ம லைட்டாக பிரட்ட போகிறோம். இந்த மாதிரி பிரட்டும் போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த எண்ணெயிலே நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் உப்பும் போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மிளகு சீரகம் போட போகிறோம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சதில் போட்டுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே ஒரே அளவாக தான் அரைச்சி போடுறோம். தாளிப்பு எதுவுமே தேவையில்லை. பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த சிக்கன் ரெசிபி சொல்லும் போது சோம்பு, கடுகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பாக போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்லை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான். அந்த எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஏன்னா அந்த சூடு ஆரம்பிக்கிற டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு பெரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். இது அவசியம், சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுரும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணும்போது வித் போனோட யூஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் அதிகமாக வேண்டாம், லெக் பார்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், சும்மா ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகணும். இந்த சிக்கன் வேகிற பக்கம் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு 80% அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல நமக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த உப்பு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. எண்ணெயில் போட்ட பிறகு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக அப்படி வச்சு நம்ம குக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து ட்ரை ஆகாது, ஜூஸே தான் இருக்கும். அதே டைமில் சால்ட்டும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சிக்கன் வெந்து முடித்த பிறகு நம்ம எதோட சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுன்னா, வீட்டில் பெரும்பாலும் தான் நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வச்சு பண்ணியிருப்போம், உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருப்போம், கருணக்கிழங்கு வச்சு பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் தக்காளி ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பருப்பு ரசத்துக்கு நல்லாயிருக்கும், இந்த பச்சைப்புளி ரசத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரசம் பேஸ் பண்ணி பண்ணுற இந்த ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக கை கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்கிறேன். இல்லை சார் எங்கள் வீட்டில் ரசம் வேண்டாம், இல்லை வேறு எதுவும் நல்லா இருக்குமாங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கும் போது என்ன ஒன்றா அந்த காரத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ இந்த சிக்கன் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வருது. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கறதுக்கு சாஸ் போட்ட மாதிரி இருக்கும், இல்லை தேங்காய் பால் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அந்த சிக்கன் முழுமையாக 80 to 90% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த பொருளை சேர்க்க போகிறோம். ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே வந்து அந்த மிளகு சீரகம் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த மிளகு சீரகம் குக் பண்ண என்ன வேணா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்கும். ஏன்னா அந்த காரத்தன்மை வந்து என்ன வேணா உங்களுக்கு வந்து லைட்டாக பிட்டர்ஸ் மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நீங்கள் இதுவே வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட ஒரு வரமிளகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரியும் பண்ணலாம். கொஞ்சம் பட்டரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனை போட்டு 2 வரமிளகாய் உடச்சி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபியில் நம்ம வீட்டில் எப்பவும் பண்ண மாட்டோம். எப்போ பார்த்தாலும் மசாலா போட்டு பண்ணுற அந்த பக்குவத்திலே பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஒரே கல்லில் 2 மாங்காய் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூளை நல்லா தாராளமாக போடுறேன். சீரகம், சரிங்களா? கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இங்கே பாருங்கள், சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டால் போதும். போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியை இப்படி கையில் எடுத்து அள்ளி போடுங்க.
இன்னும் கூட கொஞ்சம் சீரகத்தூள் போடலாம். போட்ட பிறகு இதை அப்படியே பரட்டுறோம். சும்மா ஒரு 2 செகண்டு. நல்ல காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்க்கலாம். அந்த மிளகு சீரகத்தம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணிட்டு அப்படியே சுடு சுடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியானது ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம இந்த சமையலை வந்து எப்படி வேணால் சமைக்கலாம். ஆனால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். லவ் அண்ட் கேரோட பார்த்துக்கணும். எப்படி நம்ம வீட்டில் குழந்தைங்களை பார்க்குறோமோ, மனைவி பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் இந்த சமையலும். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சமைச்சினா கஷ்டம். அது விருப்பத்தோடு போய் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.